ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்நீர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் தண்ணியில் இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடலாம். இந்த மாதிரி ஊற விடுறனால மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா கிரேவி பண்ணோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா மீல் மேக்கரும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கரை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் தயாராகிருச்சு. கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களை 1 மினிட் வேக விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா பொருட்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை 1 மினிட் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அப்படின்னா தான் மீல் மேக்கர் மசாலா பொருட்களோடு நல்லா வெந்து வரும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீல் மேக்கர் மசாலா பொருட்களோடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி அருமையாக ரெடி ஆயிருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான மீல் மேக்கர் கிரேவி தயாராகிருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.